ஸோ ட்ரேடர்ஸ் லான்ச்சோட பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதுக்கு வந்து நான் ட்ரேடர்ஸ் லான்ச் சூஸ் பண்ணேன், அப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதில் எப்படி எவாலுவேஷன் அண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட் எப்படி ட்ரேட் பண்ண சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு நான் ட்ரேடர்ஸ் லான்ச் சூஸ் பண்ணேன்னா, மேஜர் ரீசன் வந்து டெய்லி பேஅவுட்ஸ். ஓகே, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது டெய்லி பேஅவுட்ஸ் கொடுக்கறது. ஏன் நான் ட்ரேடர்ஸ் லான்ச் சூஸ் பண்ணேன்னா, ஒரு 4 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதில் பே அவுட் கேப் கிடையாது. லைக் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பர் டே நீங்கள் $10,000 பண்ணாலுமே $10,000 நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பே அவுட் கேப் வந்து எதுவுமே கிடையாது. பட் நிறைய ஃபார்மில் வந்து பே அவுட் கேப்ஸ் இருக்கும். $1,000 இல்லை $5,000 தான் எடுக்க முடியும் பர் டேக்கு. அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கன்சிஸ்டன்சி ரூல். கன்சிஸ்டன்சி வந்து ஃபண்டடில் கிடையாது. நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபீஸும் கிடையாது. அண்ட் ட்ராடவுன் டைப் வந்து இஓடி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் சூஸ் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் இதில் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மொத்தமாக 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 100K அண்ட் 200K அண்ட் 300K. ஸோ அக்கௌண்ட் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். என்னென்னா வந்து சூஸ் யுவர் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட். ஸோ இதில் வந்து 55 ஸ்ப்ளிட் இருக்குது, நெக்ஸ்ட் 80 ஸ்ப்ளிட் இருக்குது. ஸோ 55 ஸ்ப்ளிட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். நான் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா 80% ஸ்ப்ளிட் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ட்ரேடிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து என்ஒயில் மட்டும் ட்ரேட் பண்ணுற அக்கௌண்ட்டு, லைக் 9:30 AM 4 PM வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலுமே ட்ரேட் ப்ளேஸ் ஆகுது, ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் அக்கௌண்ட் என்னன்னா 22 ஹவர்ஸ் அக்கௌண்ட்டு, லைக் ஏஷியா லண்டன் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து 80% ஸ்ப்ரெட்டும் நெக்ஸ்ட்டு 9:30 AM to 4 PM அந்த அக்கௌண்ட் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். அது சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதில் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100K எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 100Kல எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ட்ராடவுன் கொடுக்குறான்னா $1,000 வந்து ட்ராடவுன் கொடுக்குறான். அது இஓடி. ஓகேவா? இஓடி லாக் செட் ஸ்டார்டிங் பேலன்ஸ் கொடுத்துறாங்களா, அது எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் $1,000 வச்சு $2,000 மேக் பண்ணணும். ஸோ இங்கே அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. பாஸ் தி அவார்டில் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது $1,000 ட்ராடவுன் இருக்கும், விச் மீன்ஸ் 99Kல இருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $200 பண்ணீங்கன்னா அப்படியே ட்ராடவுன் வந்து பின்னாடியே மாறிட்டே வருது. இதில் என்ன பியூட்டினா, அந்த $1,000 வந்து நீங்கள் உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டே இருக்காது. ஒன்ஸ் வந்து நீங்கள் 100Kலேருந்து $1,000 நீங்கள் அப் பண்ணிட்டீங்கன்னா, லைக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், $1,000 வந்து இங்கே அப் பண்ணிட்டாங்க. பண்ணோன்னே ப்ரைஸ் இங்கே இருக்க $1,000 அப் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து 100Kல வந்து ட்ராடவுன் வந்து லாக் ஆயிரும். அதுக்கு மேலே நீங்கள் 1,200 பண்ணாலுமே இந்த ட்ராடவுன் வந்து உங்களுக்கு பின்னாடி வராது. ஸோ 100Kல வந்து ட்ராடவுன் வந்து லாக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1,500 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ராடவுன் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 1,500 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1000 பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அந்த 1000 வந்து ஈஸி. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ட்ராடவுன் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது எவாலுவேஷன். அதுவே லைவ்ல எப்படி ஒர்க் ஆகுனா, ஸோ லைவ்ல பொறுத்த வரைக்கும் சேம் தான். லைக் இதில் வந்து $1,000 நீங்கள் பஃபர் பில் பண்ணணும். லைக் இனிஷியல் பேலன்ஸ்லேருந்து 1000 பஃபர் பில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே பண்ணுற ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி பே அவுட்ஸாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு 100Kல அக்கௌண்ட் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 99Kல வந்து ட்ராடவுன் இருக்கும். ஸோ சேம் அங்கே நம்ம எவால்ஸில் பார்த்தோம்ல, ஸோ 1000 அப் பண்ணோன்னா என்ன ஆயிரும்னா 100Kல வந்து ட்ராடவுன் லாக் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு ட்ராடவுன் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $5,000 பண்ணிட்டீங்கன்னா $5,000 உங்களுக்கு வந்து ட்ராடவுனாக இருக்கும். 10,000 பண்ணிட்டீங்கன்னா 10,000 உங்களுக்கு ட்ராடவுனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று, இந்த 1000க்கு மேலே இருக்க ப்ராஃபிட்ஸை நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மேலே ஒரு $10 இருக்கா, $10 நீங்கள் வந்து பே அவுட் எடுக்கலாம். ஆனால் 1000 கீழே வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் போட்டுக்கோங்க டெய்லி பே அவுட்ஸ் அன்லாக் வித்ரா ப்ராஃபிட்ஸ் அபோவ் 101K எனி டே. ஓகேவா? ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து பே அவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து லைவ் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எவாலுவேஷனில் வந்து 1000 வச்சு 2000 பண்ணணும். அண்ட் ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து 1000 வச்சு 1000 பஃபர் பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பண்ணுற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பே அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பே அவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிரிப்டோ பேமெண்ட் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கிரிப்டோவில் வந்து நீங்கள் பே அவுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் ஸ்கேலிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு 100Kல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மைக்ரோஸ் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டில் வந்து 1% நீங்கள் வந்து அப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 2000 பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினி வந்து அன்லாக் ஆகும். ஸோ ஒரு 1000 நீங்கள் பண்ணும்போதும் ஒரு மினி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டோட்டலாக 15 மினிஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம் ஒரு அக்கௌண்ட்டில். ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு அழகாக ஒரு $5,000 பஃபர் பில் பண்ணிட்டு ஒரு 500 ரிஸ்க் வச்சிங்கனாலே போகிறோம். ஒரு நாளைக்கு 1:2 பிடிச்சிங்கன்னா $1,000 எவ்ரிடே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம்.
ஸோ அதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து இப்போ 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து லைவ் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ நான் பஃபர் மட்டும் பில் பண்ணணும். 100K அக்கௌண்ட் தான். $1000 நான் பஃபர் பில் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நான் பேஅவுட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். டெய்லி பேஅவுட்ஸ். அண்டு எவாலுவேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, இதில் வந்து நான் 436 பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 1600 கிட்ட பண்ணனா இந்த அக்கௌண்ட் பாஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் பிளான். ஸோ இதில் வந்து நம்ம டெய்லி பேஅவுட்ஸ் வந்து எவ்வளோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் பேஅவுட் ப்ரூஃப்லாம் பார்க்கணுன்னா இவங்க டிஸ்கார்டு இருக்குது. இதில் வெப்சைட்லேயே ஜாயின் டிஸ்கார்டு கொடுத்துக்கிட்டு அது உள்ளே போயிட்டு நீங்கள் பேஅவுட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய பேஅவுட்ஸ் போட்டிருப்பாங்க, இருங்க காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேஅவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து $5000, $7000 வந்து பெர் ரெக்வஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தவங்க வந்து $50,000 வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் உள்ளே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20,000, 25,000. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபார்மு, வெளில தெரியாமல் இருக்குது. ஸோ நீ மற்ற ஃபார்ம்லேயும் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு டெய்லி பேஅவுட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் 100K இல்லை 200K அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சரி அதில் வந்து நீங்கள் பஃபர் பில் பண்ணிட்டு பேஅவுட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிங்க. பர் மந்த்துக்கு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு $500 ரெக்வஸ்ட் பண்ணால் கூட, ஏன் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு $2000 ரெக்வஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 4 வாரத்துக்கு ஒரு $8000 நீங்கள் பேஅவுட் எடுக்கலாம். ஸோ அது எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி பேஅவுட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் மை லிங்க். ஸோ இந்த லிங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 30ன்னு சொல்லிட்டு ஒரு கோடு இருக்கும். அந்த கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போதைக்கு என் கோட் போட்டிங்கன்னா 15 தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் 30% வேணால் ஃபஸ்ட்டு 30ன்னு சொல்லிட்டு அந்த கோட் மட்டும் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் மை கோட் தினேஷ், ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்காது. ஸோ இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இதான் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சேன் அபவுட் த ட்ரேடர்ஸ் லான்ச். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து நேம் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ்.